மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருக்கிற இந்த டைமில் ஒரு ஸ்டாக் இது குறைய போகுது இல்லை இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் ஸோ இப்போது வியூவர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கம்மிங் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 7 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கிட்டாலும் எம்என்எம் வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் தான் இருக்கும். ஒரு 400 450லேருந்து மார்க்கெட் வந்து குறைஞ்சி ஒரு 150 அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு வைங்களேன். நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 1000ல் போடிச்சிட்டிங்கன்னா 3000 போகும். 3000லேருந்து 4000 கூட போகும். உங்களோட மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து ஈஸியாகும். ஸோ மல்டி பேக்கர் நீங்கள் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டெஃபினட்டாக ஒரு 10 ஸ்டாக் பண்ணிங்கன்னா 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 டைம்ஸ் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருக்கிற இந்த டைமில் ஒரு ஸ்டாக் இது குறைய போகுது இல்லை இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம்? இது வந்து ஒரு நல்ல கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டாக் ஏறப்போகுது, இந்த ஸ்டாக் இறங்க போகுதுன்றது வந்து ஆப்ஷன் டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும் டெஃபினட்டாக. அந்த ஆப்ஷன் டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் டேட்டா வச்சு இந்த ஸ்டாக் வந்து கீழே உள்ள போதா மேலே போதான்றது நம்ம வந்து டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்து எம்என்டம் வந்து கீழே விழப்போகுதுன்றத வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எம்என்டம் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் கீழே விழப்போகுதுன்னா புட் ஆப்ஷன், மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன். ஸோ எம்என்டமில் புட் ஆப்ஷன் வாங்கினா ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது வந்து எங்களோட ஐடியா. ஸோ இப்போது வியூவர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கம்மிங் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 7 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கிட்டாலும் எம்என்எம் வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போது அந்த எம்என்எம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி இன்னும் நல்லா இறங்கணும்னு வாங்கலாம். அப்போ இல்லை எனக்கு வந்து ஆப்ஷனில் கொஞ்சம் ஐடியா இருக்குது, நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த புட் ஆப்ஷன் டேட்டாவை வந்து செக் பண்ணிங்கனாலே இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷனில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஈக்விட்டியில் எப்படி மல்டி பேக்கர்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஆப்ஷன் டேட்டாலேயும் மல்டி பேக்கர் இருக்குது. பட் ஆப்ஷன் வந்து 2 சைட் நைஃப், 2 சைட்லேயும் இருக்கா மாதிரி. அதை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா நம்ம மொத்த கேபிட்டலையும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டாக் உழப்போகுதுன்றது வந்து ஆப்ஷன் டேட்டாவை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷனை நீங்கள் வந்து ஒரு ₹15 டெஃபினட்டாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ₹3 ₹4 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ வந்தால் ஒரு 2 டைம்ஸ், போனால் வந்து ஒரு 50% அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும், வின் பண்ண முடியும். இப்போ எம்என்எம் வந்து நீங்கள் இன் கம்மிங் டேஸில் நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லேயே தான் வந்துட்டுருக்கும். இப்போவே அது நல்லா விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வாங்கக்கூடாது. புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறவங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனே வந்து வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும். பொதுவாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை வாங்குங்க, அதில் கொஞ்சம் வெல்த் நிறைய க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பேசிக்காக மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்னால் என்ன? இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் அவங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். 3 to 4 இயர்ஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்களாம் எதுக்கு சார், நானே பண்ணிவிடுவேன் அப்படின்வாங்க. பட் கான்செப்ட் அது கிடையாது. நான் அப்படி பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மல்டி பேக்கர்னு நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். இப்போ பேங்கிங் செக்டர் எடுக்கிறீங்கன்னா இண்டைசஸ் இருக்கு இல்லையா, பேங்கிங் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது லோ வந்திருக்கான்னு பார்க்கணும். அது லோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்கிங்கில் இருக்கிற ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும். பேங்கிங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும். ஃபண்டமெண்டலி எது ஸ்ட்ராங்குன்றது செக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஷேர் கேபிட்டல் என்ன, ரிசர்வ்ஸ் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட் ரேஷியோ என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இபிஎஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இண்டெக்ஸை வந்து கம்பேர் பண்ண தெரியணும். இண்டெக்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு மல்டி பேக்கர்னு நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது முக்கியமாக கீழே இருக்கணும். அது லைஃப் ஹையில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து சம்டைம்ஸ் கீழே இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து லைஃப் ஹையில் இருக்கும். அது பியர்ஸில் வர்றதே லைஃப் ஹையில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எது ஃபண்டமெண்டலி அவைலபிள் அட் அ வேல்யூவேஷன் ப்ரைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 400 450லேருந்து மார்க்கெட் வந்து குறைஞ்சி ஒரு 150 அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு வைங்களேன். நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும்.
அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 to 4 இயர்ஸ் வெயிட் பண்ணும்போது தான் உங்களோட மல்டிபிள் வந்து 4 டைம்ஸ் இல்லாட்டி 3 to 4 டைம்ஸ் இல்லாட்டி மேலே கூட வரும். என்ன கேட்டால் 10 டைம்ஸ்லாம் வந்திருக்கு. ரேமண்ட்ஸ்லாம் 10 டைம்ஸ் வந்திருக்கு. ஹிண்டால்கோலாம் 10 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லலாம். பட் அதனால் மல்டி பேக்கர்னும் போது நீங்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டி பேக்கர்னால் நான் இன்றைக்கி காலையில் வந்து டிவி ஸ்லாப் வாங்கிடுறேன். வாங்கிட்டேன்னா அது மல்டி பேக்கர் தான். 5 வருஷம் அது பாட்டு போகும். டிவி ஸ்லாப் மேலே இருக்கும். எந்த ஃபார்மாக கீழே இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் டிசைட் பண்ணது வந்து கிளாண்ட் ஃபார்மான்னு ஒன்று. அப்போ 1.5 இயர்ஸ் அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1050 ருபீஸில் இருந்தது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 890-70 வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆச்சு அது. ஸோ நம்ம ஒரு 1000 ருபீஸ் இருக்கும்போதே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம். நல்ல பாட்டமு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மாவில் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஸ்டாக் இது. ஹை வந்து 3000+. அங்கேருந்து இறங்கி வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1900+. இந்த மாதிரி நீங்கள் 1000ல் பிடிச்சிட்டிங்கன்னா 3000 போகும். 3000லேருந்து 4000 கூட போகும். உங்களோட மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து ஈஸி ஆகும். ஸோ மல்டி பேக்கர் நீங்கள் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம நினச்ச இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது மல்டி பேக்கரே கிடையாது. இந்த இடம் வேணும், இந்த இடம் வந்திருக்கிற ஸ்டாக்கை மட்டும் நான் மல்டி பேக்கராக எடுத்துக்கிறேன்னு நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 10 ஸ்டாக் பண்ணிங்கன்னா 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் போயிடும். இது லாங் டேர்ம் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொன்னீங்க. ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி இதை சூஸ் பண்ணலாமா? இப்போ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடில் வந்து என்ன பர்சன்டேஜ் வேணும்னு இப்போ நம்ம வந்து இவ்வளவு அனலைஸ் பண்ணிவிட்டு 10%ல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர்றது வந்து வேஸ்ட் மல்டி பேக்கர்லலாம். ஸோ மல்டி பேக்கர் டிசைட் பண்ணுறவங்க அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஸ்விங்குன்னு டிசைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 200 DMAவே வந்து அவங்க வச்சுக்கலாம் டெஃபினட்டாக. அதுவே வந்து பெட்டர் இது தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கும் கீழே பெட்டர் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 DMAவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 50 DMA வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 20 DMAவோட 50 DMA ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கீழே இருந்துட்டு 50 DMAக்கு மேலே போய் அந்த ப்ரைஸ் முடிஞ்சதுன்னா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லோ அவங்களே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கே ஏதாவது ஒரு லோ பஞ்ச் ஆயிருக்கும். அந்த லோக்கு நம்ம வந்து அஃபோர்டபுளாக ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு என்ன குவான்டிட்டியோ அது வாங்கினா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து பர்டிகுலராக போட்டு பார்த்து எந்தெந்த ஸ்டாக்லாம் மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 20 to 30% எனக்கு வேணும்னா நீங்கள் வந்து 200 DMA ஃபஸ்ட்டு சொன்னதே ட்ரை பண்ணலாம். அதுக்கும் கீழே எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா 50 DMAன்னு இருக்குது. 50 DMAக்கு மேலே மூவ் ஆகும்போது அங்கே நீங்கள் பண்ணும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். 50 DMAலேருந்து 200 DMA போனாலே அதுவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். 200 DMAலேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் வந்து மல்டி பேக்கரே ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க. மாதம் SIP போடுங்க. SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.